ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து நியூ இயர். அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து சத்து மாவு வந்து தீர்ந்துடுச்சு, கோல்ட் ஆகிட்டுருக்குன்ட்டு நானும் செய்யாமே இருந்தேன். பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவு வந்து நான் வந்து அவனுக்கு கொடுத்துட்டு இருந்தேன், கோல்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இன்றைக்கி வந்து நான் வந்து அதை ரெடி பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஒரு பேட்ச் போட்டிருப்பேன், பார்க்காதும் போய் பாருங்கள். என்னென்னான்ட்டு இன்றைக்கி கடையிலே எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டார். இது வந்து நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைக்க கொடுத்துடலாம். பார்க்கலாம் வாங்க. இது வந்து கடையில் வாங்கிட்டு வந்தது. வீட்டில் வந்து கருப்பு உளுந்து, ராகி இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வறுத்துக்கலாம். வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ராகி போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, வீட்டில் உங்களுக்கு இருக்குதுன்னா நிறையவே முதல் 2 நாள் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அது மண் எதனா இருந்துச்சுன்னா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிலில் வந்து நல்லா நெகிலையோ வெயிலையோ நீங்கள் வந்து நல்லா அது காய வச்சு இந்த மாதிரி ட்ரையாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து வருங்க. இது வந்து நல்லா லைட்டாக சவுண்டு வர ஆரம்பித்தோடனே நம்ம இதை வந்து தட்டில் ஆற வச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்புளுந்து, இது வந்து 1/2 கிலோ மேலே இருக்குது. இதுவும் ராகியும் வந்து நான் எப்போவுமே அதிகமாக போடுவேன். ரொம்ப ஸ்ட்ரென்த்து. இதோட பெனிஃபிட் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நான் இதோட பெனிஃபிட் சொன்னால் வீடியோ பத்தாது. அந்த மாதிரி ரொம்ப சத்து இதில். இதுவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முதல் நாளே வாஷ் பண்ணி நல்லா இதுவும் காய வச்சுக்கலாம். என்னென்ன போடுறீங்களோ எல்லாமே வாஷ் பண்ணுற ஐட்டம்லாம் வாஷ் பண்ணி நீங்கள் வெயிலில் காய வச்சுக்கலாம். அப்புறமா வறுத்து அது பவுடர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வறுத்து தான் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம சும்மா சூடு ஏற்றிக்கலாம். மற்றதை வீட்டில் வந்து இந்த ராகியும் உளுந்தும் வந்து நம்ம வீட்டிலே வறுத்துக்கலாம். இது சுக்கு கொஞ்சமாக போட்டிருக்கோம், நல்லா வாசனையாக இருக்குது. அப்புறமா இது என்ன சொல்லுவாங்க, கருப்பு கவுனி, அது வெள்ளை உளுந்துன்னு நினைக்கிறது. உளுந்தா காராமணியாக தெரியல. இப்போது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, சோளம் இதெல்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சிகப்பரிசி, பச்சை பயிறு, பார்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க. மூக்கடலை, கோதுமை எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாமே இதை வறுத்துட்டு ஃபைனலாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து கலக்காய், பீனட் வந்து இதெல்லாம் நான் வீட்டிலேருந்து எடுக்குது. இது கடையில் வாங்கின பேக்கெட்ஸ்லாம் நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ வீட்டில் இருந்தது இதெல்லாம் வறுத்துக்கலாம். குழந்தைங்க நல்லா வெயிட் போடும். என் பையனுக்கு வந்து 2 மந்த்தாக ஊருக்கு போகிறது வரது மாதிரினால ரொம்ப லீன் ஆகிட்டான். உடம்பு சரியில்லை. இப்போ கூட கோல்டு செட் ஆகலை, வந்துனே இருக்குது. இது வந்து பேட்ச் காலியான பிறகு தான் இந்த மாதிரி வருது. சரி, ஓகே, நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். வெயிட் கெயின்கான கூட நம்மளால் ஸ்ட்ரென்த்தாக என்ன கொடுக்கலாம் ஹெல்த்தியான்ட்டு இதை கொடுத்துட்டு இருக்கு. பச்சை பயிர் போட்டிருக்கேன், இதை வறுத்துக்கலாம். போட்டிருக்கேன், இதுவும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். நீங்கள் அதாவது ஒரு 200-250 இருக்கும்னு நினைக்கிறேன். மெஷர்மெண்ட் கரெக்டாக தெரியல. அளவு பார்த்து நீங்கள் எவ்வளோ வேணும்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வறுத்துக்கலாம். சோளம் வந்து வறுத்துக்கலாம். இதுவும் ஒரு 100-150 எடுத்துக்கோங்க. மக்காச்சோளம் எடுத்துக்கோங்க. இது வந்து சூடு ஏற்றினா போதும், இல்லைனா பாப்கார்ன் ஆகிடும். இது லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். எல்லாமே அரைச்சிட்டோம். இது எல்லாமே கொஞ்சம் இருந்ததுனால நான் எல்லாம் ஒன்றா அரைச்சிட்டேன். கருப்பு கவுனி, சிகப்பரிசி, பார்லி, திணை, வரகு, குதிரைவாளி எல்லாமே திணை வகைகள். இதில் வந்து அரிசி 2-3 அரிசி, மூங்கில் அரிசி அந்த மாதிரி, இல்லை கடலை, அப்புறம் பாதாம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டிருக்கேன். கருப்பு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், சோளம், கம்பு, அப்புறம் ராகி. இதுலேயும் ராகி போடுறேன். ராகியும் கருப்புலேருந்து பச்சை பயிர் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக போட்டிருக்கேன். இதெல்லாம் ஆறி இருக்குது. இதுவும் இப்போ தான் வறுத்தேன். இது எல்லாமே ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். மறக்காமல் குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தி. இது பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.